ரசதி பணம் எவ்வளவு போடலாம்? 1,00,000 ரூபாய் போடுங்க மாமா. சரி. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பேனால பணத்தோட அமௌண்ட் எழுதுங்க. ஏன்னா இது என்னோட ராசியான பேனா. முத இந்த ஃபைனான்ஸ் நான் தொடங்கும் போது வச்சிருந்த பேனா. இதால போடுங்க, ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க. சரிங்க, இதா. செல்வம் சார். சார். வாப்பா, ஒரு 1,00,000 ரூபா பணம் எடுத்துட்டு வாப்பா. சரி சார். ம். இந்தாங்க. வாங்க. ம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு உதவி பண்ணீங்க. இது நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். நீங்க நல்ல பெரிய ஆளா வரணும், அதுதான் நீங்க எனக்கு செலுத்துற ஒரு நன்றி. கண்டிப்பா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவோம். ம். சரி, அப்ப நாங்க வரோம். நாங்க சரி, வரோம். வாங்க, போயிட்டு வாங்க. எப்படி மேடம் என்னோட நடிப்பு? நீங்க சொன்ன மாதிரியே இந்த டாக்குமெண்ட்ல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். நீங்க கொடுத்த பேனா. அத்தை, நீங்க ஏன் அவங்க பணம் எழுதும்போது மட்டும் இந்த பேனாவில் எழுத சொன்னீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கண்மணி. நான் எதையும் சும்மா பண்ண மாட்டேன். நீ அவங்க பணம் போட்டு எடுத்து பாரு. ம். ஐயோ அத்தை, மறைஞ்சிருச்சு அத்தை. என்ன சம்பந்தி நீங்க? இப்ப அவங்க எவ்வளவு பணம் வாங்குனாங்கன்னு கூட தெரியாதே. இதை வச்சு நாம என்ன பண்ண முடியும்? ரொம்ப பதறாதீங்க. இதுல ஏதாச்சும் எழுதி இருந்தாதான் நமக்கு கஷ்டம். புரியல? இந்த இடத்துல எவ்வளவு பணம் போட்டிருந்தாலும் அவங்க வாங்கினதா தானே அர்த்தம். ஆமா சம்பந்தி, அவங்க வாங்கினது 1,00,000 தான். ஆனா நான் அந்த இடத்துல 10 லட்சமா எழுத போறேன். அவங்களால எப்படி அந்த 10 லட்சத்தை திருப்பி கொடுக்க முடியும்? என்னது 10 லட்சமா? அது எப்படி அந்த ராசத்தியால முடியும்? இந்த ஜென்மத்துல முடியாது. சொத்து பத்து இருந்தாலும் அதை வித்து கொடுத்துருப்பா. இப்பதான் அந்த திமிர்ல வேணான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? கண்டிப்பா திருப்பி தரவே முடியாது. சூப்பர் அத்தை. என்னோட அத்தை தானே நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அந்த ராசாத்தி பணத்தை கட்ட முடியாம தவிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஆமா கண்மணி, கடனை கட்ட முடியாம அந்த ராசாத்தி அசிங்கப்பட்டு ரோட்ல நிக்கணும். புனிதா விஷயத்துல இந்த ஊர்க்காரங்க முன்னாடி நான் எப்படி அவமானப்பட்டு ஒன்னும் பண்ண முடியாம கூனி குறுகி நின்னனோ, அதே மாதிரி அந்த ராசாத்தியும் அவமானப்படணும். அது வரைக்கும் அந்த ராசாத்திய நான் சும்மா விட மாட்டேன். அத்தை, நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் தான். என்னம்மா பிளான் பண்றீங்க?
நானும் ரவுடிதான் படத்துல விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் டானு, ஆனா நீங்க டானு. சம்மந்தி, உங்களுக்கு இருக்கிற மூளையே தனி மூளை. எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறீங்களோ? நான் ஒருத்தரை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அத முடிக்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். கண்டிப்பா அந்த ராசாத்திய நான் அழிக்காம விடவே மாட்டேன். கண்மணி, ம், இந்தாங்க. இந்தா. எனக்கு எதுக்குமா பணம்? அவங்களுக்கு பணம் கொடுத்தல, அதுக்குதான். அதுவும் உங்க பணம் தானம்மா? ம், அது எனக்கு தெரியும். நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, அதுக்கான சன்மானம் தான் இது. ம், புடி. நீங்க சொன்ன சரிங்கம்மா. வரேங்கம்மா. ம். கையெழுத்தா போடுற ராசாத்தி, அந்த கையெழுத்த வச்சே உன் தலையெழுத்தையே மாத்திரண்டி. இனிமேதான் உனக்கு இருக்கு. எப்படி வந்து என் வலையில சிக்கிட்ட பாத்தியா? இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. அண்ணே சொல்லிருந்தானே. வாங்க தம்பி. ஆ ரசாத்தி, இவர்தான் புரோக்கர். போலாமா? போலாம் தம்பி. சீதா, வெளில போயிட்டு வந்துடுறோமா? வாங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். வாங்க தம்பி, போலாம். ஏறுங்கண்ணே. இதான் தம்பி அந்த கடை. வாங்க. தம்பி, இதான் அந்த குடோனு. முதல்ல நீங்க போய் பாருங்க. பிடிச்சிருந்தா அப்புறம் மத்தத பேசிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இருக்கு. ரோடு ஏத்தும் போது எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் எதுவும் ஆகாது. வாங்க, உள்ள வாங்க. வா. வாங்க. இடத்த பாருங்க. பிடிச்சிருந்தா இதை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஓனர்கிட்ட பேசுறேன். சரிங்கண்ணா. பாருங்கம்மா. மாமா, இடம் பெருசா தான் இருக்கு. ஆனா இது செட் ஆகாது மாமா. எல்லா பக்கமும் அடைச்ச மாதிரி இருக்கு. ஜன்னல் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. சரி வா பேசுவோம். அண்ணே, இந்த இடம் செட் ஆகாதுண்ணே. ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கு. அதனால என்ன, நம்ம கிட்ட 1000 இடம் இருக்கு. வாங்க, வேற இடம் காட்டுறேன். சரி வா. வாங்க. ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஆமா மாமா, அதுவும் இல்லாம ரொம்ப இருட்டாவும் இருக்கு. அப்புறம் லோடெல்லாம் படியில எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா சரி. இருக்கும். சரி வா. என்ன தம்பி, பிடிச்சிருக்கா? அண்ணா, இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. இருட்டா வேற இருக்கு. காத்தோட்டம் இல்ல. அதுவும் இல்லாம ஸ்டெப்ஸ் ஏறி வரணும். லோடு எடுத்து கஷ்டமா இருக்கும். வேற இடம் பார்க்கலாம். உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா வேற இடம் பார்க்கலாம் தம்பி. சரிங்கண்ணா, வா. வாங்க தம்பி, இந்த இடம் தான். வாங்கம்மா. அண்ணே, ஐயா இருக்காரா? வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? குடோன் வாடகைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு.
ஓ பாட்டி அப்படியா வந்திருக்காங்க. சரி போய் காட்டுங்க. பாருங்க தம்பி, நல்லா விசாலமா இருக்கு, காத்தோட்டமா தண்ணி வசதியெல்லாம் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். பிடிச்சிருந்தா சொல்லுங்க. வாடகை தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இந்த இடம் செட் ஆகாதுன்னு. ஏன் வாடகைக்கு யோசனை பண்றீங்களா? அது இல்லைன்னு, இந்த இடத்துல டஸ்ட் அதிகமா வரும். நம்ம பண்றது காய்கறி வியாபாரம், அதுவும் கட் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா இது செட் ஆகாதுன்னு. ஆமாண்ணே, நீங்க வேற ஏதாவது நல்ல இடமா காமிங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்கு, வாங்க அங்க போலாம். சரி போலாம் மாமா. பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வெளிச்சமா இருக்கும், டஸ்ட் எதுவும் வராது. சரிண்ணே, உள்ள போய் பார்ப்போம். சரி வாங்க. வா. ம். ஏற்கனவே இங்க ரேக்ஸ் எல்லாம் ஆ, இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. அது போதும். உனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்புறம் வேற யாரையும் கேட்க தேவையில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நம்ம வீடு கிட்டதான் இருக்கு, நடந்தே வந்து கூட போலாம். எப்ப வேணாலும் வந்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிண்ணே, இந்த இடம் எங்களுக்கு சரி, பிடிச்சிருக்கு. அட்வான்ஸ் வாடகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எனக்கு அப்பவே தெரியும் தம்பி, இது ரொம்ப ராசியான இடம். இது யாருக்கு காட்டினாலும் பிடிக்கும். ஆனா நான் இது வரைக்கும் யாருக்கும் காட்டினதில்ல. உங்களுக்கு மட்டும்தான் காட்டியிருக்கேன் தம்பி. இருங்க, நான் ஓனர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி தம்பி, நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன். அட்வான்ஸ் அக்ரிமெண்ட்லாம் நேரில் பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஓனர் ரொம்ப தங்கமான மனுஷன். நீங்க 2 மாசம் வாடகை கொடுக்காம இருந்தா கூட அவர் அவசரப்படுத்த மாட்டாரு. அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோண்ணே. சரி தம்பி, நீங்களே அவர்கிட்ட நேரில் பேசிக்கங்க. சரிங்கண்ணே. இந்தாங்க தம்பி அவரோட கார்டு. ஆ. அப்புறம் தம்பி, நம்ம கமிஷன் 10%. நிறைய குடோனை காட்டியிருக்கேன். சரிங்கண்ணே, அவர் எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கமிஷன் கொடுத்துட்றேன். சரி தம்பி, ஒரு 2000 ரூபா கொடுங்க, அப்புறம் கழிச்சுக்குவோம். சரிண்ணே. சரி, அவர் காசு கொடு. இந்தாங்கண்ணே. நன்றி தம்பி. சரிண்ணே. சரி வாங்க போலாம். சரி தம்பி, நீங்க ஓனரை பார்த்து பேசிக்கங்க. பக்கத்துல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. மாமா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு மாமா. எனக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ இடம் கிடைச்சிருச்சு, வேலைக்கு ஆளுங்களை ரெடி பண்ணணும். அதுக்கான ஆளுங்களை எங்கே போய் பிடிக்கிறது? சரி, ஒன்று பண்ணலாம். பேசாமல் அழகிட்டு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச 10 ஆளுங்களை கூட்டு வர சொல்லலாமா? மாமா, இந்த வேலைக்கு ஆம்பளைங்க வேண்டாம் மாமா. ஏன் ஆம்பளைங்க வேண்டான்னு சொல்கிற? அதுக்கு இல்லை மாமா, எத்தனையோ பொண்ணுங்க பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தோம்னா நம்ம வேலையும் நடக்கும், அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது காய்கறி கட் பண்ற வேலை தானே. வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் மாமா. இதுவும் நல்ல ஐடியா தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. உன் நல்ல மனசு எவ்வளோ பேருக்கு வரும். சரி, அவ்வளோ பொண்ணுங்களை எங்கே போய் தேடுறது? மகளிர் சுய உதவி குழு இருக்குல்ல, அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொன்னா அவங்க கண்டிப்பா வேலைக்கு வருவாங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். கண்டிப்பாக வருவாங்கல்ல? கண்டிப்பா அவங்க வருவாங்க மாமா. ஏன்னா நம்மளோட வேலை அப்படி. எப்படியும் சீக்கிரமா காய் கட் பண்ற வேலையை முடிச்சிருவாங்க, அப்புறம் அவங்க வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்க. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் நமக்கு தேவையான மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி, நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா மிஷினையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. இந்த மாசம் சந்தா கட்டுறவங்க பேர்லாம் சொல்லிடுறேம்மா. செல்வி, ராஜலக்ஷ்மி, மேகலா, சுப்பு, ரேவதி. அக்கா. வாமா. ம். வாமா ராசாத்தி. ஆ, மேடம் சொல்லியிருந்தாங்க, ஆ. அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இப்ப புதுசா காய்கறி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஆளுங்க வேலைக்கு வேணும்.
பெண்களுக்கு தான் இந்த வேலையை கொடுக்கணும்னு என்னோட ஆசை. எவ்வளோ பெண்கள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு வீட்ல உள்ள வேலையை பார்க்கறதுக்கே சரியா இருக்கும். ம். இப்ப என்கிட்ட நீங்க வேலைக்கு சேர்ந்தா நான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன். இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. காய்கறி கட் பண்ற வேலை. நாம தினமும் வீட்ல பாக்குற வேலை தான். மத்த கம்பெனி மாதிரி இங்க கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் வேலைக்கு வரலாம். உங்களுக்கு குழந்தை இருந்தா அதையும் அழைச்சிட்டு வந்து நீங்க வேலை பார்க்கலாம். நீங்க எவ்வளவு நேரம் வேலை பாக்குறீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு தகுந்த மாதிரி சம்பளம் தந்துருவோம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு உதவியா இருக்கும். வீட்ல இருந்த மாதிரியும் இருக்கும், வேலை பார்த்து சம்பளமும் வாங்கின மாதிரி இருக்கும். ஏதோ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோங்கிற சந்தோஷமும் இருக்கும். இங்க பாரு ராசாத்தி, யார் வராங்களோ இல்லையோ நான் வரேன். சரி, நானும் வரேன் ராசாத்தி. சரிங்கக்கா. நானும் வரேன் ராசாத்தி. சரிங்கம்மா. நானும் வரேன் ராசாத்தி. ரொம்ப நன்றிங்க. நீ ஏமா நன்றி சொல்ற? எங்களை மதிச்சு வேலை கொடுக்கற, உனக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். கண்டிப்பா நீங்க மறுக்காம வாங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான். அதுவும் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வந்தா கூட ஏதாவது சின்னதா பொருள் வாங்கலாம்ல. ரொம்ப நன்றிங்க. சரி ராசாத்தி. சரி ராசா. எல்லாரும் வந்துருங்க. ஆ, வாங்க. வரேன். சரிம்மா. அப்புறம் என்ன மாதிரி வேலையெல்லாம் ஸ்கூல் படிச்சா செய்யணும். என்ன நான் சொல்றது யாருக்கும். ரசாத்தி வந்துட்டியா? ம், காய்கறி கட் பண்ண தேவையான மிஷின்லாம் வாங்கியாச்சு. வா சரி உள்ள மாமா. போலாம். ரேக்லாம் அவங்களே அடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு நல்லதுதான். ஆமாடா, சூப்பரா இருக்கு. ரசாத்தி நீ போன காரியம் என்னாச்சு? வேலைக்கு ஆள் கிடைச்சிட்டாங்களா? ம், பேசிட்டேன் மாமா. அவங்க எல்லாரும் சந்தோஷமா வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா. அப்புறம் என்ன, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கே ஃபேக்டரி ஓபன் பண்ண வேண்டியதா? சூப்பர் மாப்பிள, சூப்பர் மாப்பிள, சூப்பர் மாப்பிள. மாப்பிள, நீ சொன்ன மாதிரி நாளைக்கே நம்ம கடை திறப்புலாவே பண்ணிடுறோம். நல்ல அருமையான கடையா இருக்கு. ரேக்கெல்லாம் ஆல்ரெடி அடிச்சிருக்கேன் மாப்பிள. டேய் அழகு, அப்புறம் நம்ம ஃபேக்டரிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு. ராசாத்தி வேலைக்கு லேடிஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கா. சரி, அப்புறம் என்ன, நாளைக்கே நம்ம கடை திறப்புல பூஜையை போடுறோம். ஆ, போலாம். மாமா, பூஜைக்கு நாம மட்டும்தான் இருப்போமா? வேற யார் வேணும்? என்ன மாமா நீங்க? அத்தை மாமா வராம எப்படி? ராசாத்தி உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ தான் அவங்க எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டியே. நான் அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க வீட்லயும் சொல்லிட்டேன். ம், சரி, அப்ப நான் ஐயரை பார்த்து நாளைக்கு பூஜைக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்டா. எது, அதையும் முடிச்சாச்சா? ம், ஏய், அப்புறம் நான் வேற என்னதான்டா சொல்றது? யாருக்கிட்ட தான் என்ன வேலை தான் சொல்ல முடியும், சொல்லு. அண்ணே, அதான் மாமா எல்லாரையும் கூப்பிட்டாருல்ல. இதுக்கு மேல நீங்க யாரை கூப்பிட போறீங்க? வேணும்னா உங்க வீட்ல யாராவது கூப்பிடுங்க. எது, எனக்கு தெரிஞ்சவங்கள அப்படியே வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கான், அது வேற யாரும் இல்லை, நான் தான். நானே எனக்கு சொல்லிக்கிறேம்மா. ஏய் அப்புறம் எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. பெரியம்மா மட்டும்தான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சு வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க இல்லாம எப்படி மாமா? நம்ம வீட்ல அவங்க தானே எல்லாமே. போன தடவை பெரியத்த நீங்க முதல்ல அவங்க கிட்ட சொல்லலன்னு தானே கோச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கம்பெனிக்கு ஓன் பேரை வச்சான்ல, அந்த கோவத்துல வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா ராசத்தி, இப்போ ஏன் உன் மூஞ்சி அப்படியே சோகமா போகுது? பெரியத்த இல்லாம எப்படின்னு? இப்போ என்ன, உனக்கு பெரியத்த மறையத்தை இங்கே வரணும், அவ்வளோதானே? ம், ம் ம், ம். அவங்க வந்தாதான் எனக்கு சந்தோஷம். உன் சந்தோஷத்துக்காக இந்த அழகரனை என்ன பண்றேன்னு மட்டும் நீ பாரு. அப்படி என்னடா பண்ண போற? இங்க பாரு பாப்புல, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நான் என்ன பண்ண போறதுன்றதை பத்தி கேட்காத, ஏன்னா அது சஸ்பென்ஸ். நீங்க ஆக வேண்டிய வேலைகளை பாருங்க. நாளைக்கு மரகதம்மா இவட ஒஸ்தாவு சூப்பேஸ்தானுடா, சூப்பேஸ்தானு. ம், அண்ணா பாத்துன, ஏற்கனவே பெரியத்த எங்க மேல கோவமா இருக்காங்க.
அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. இந்த அழகர் அண்ணனை யாரு நினைச்ச? யூ டோன்ட் வெரி, பி ஹாப்பி. நாளைக்கு இந்த பூஜையில நம்ம மரகதமா அட்டன் பண்றாங்க. இப்போதைக்கு யூ டூ ம் ஃபாலோ மீ. ம். வரட்டுமா? வரேன்டா. வாடா டேய். வரேனியா? ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாத. அழகர் ஏதாச்சும் பண்ணி கூட்டிட்டு வந்துருவான். ம்